வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம விருந்து ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகா எடுத்துக்கலாம். வரமிளகா வந்து நம்ம ஒரு 75 கிராம்ஸ் எடுக்க போகிறோம். 75 கிராம் மிளகுக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா எடுக்கணும். நம்ம மிளகு வந்து 250 கிராம்ஸ் மிளகு எடுக்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட அளவு இல்லைன்னா இதில் 2.5 கப் போட்டுக்கோங்க. மிச்சம் எல்லா பொருளும் நீங்கள் கடையிலேயே அந்த அளவு கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ 2.5 கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இது வந்து 2.5 கப் கரெக்டாக வரும். எடுத்துப்போம். இப்போ வந்து பெருங்காயம் வந்து 25 கிராம். நான் வந்து இன்றைக்கி பீசி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் நல்லது தான். 25 கிராம் ஜீரகம் எடுக்க போகிறோம். ஒரு பேனில் மிளகு போட்டு வறுத்துக்கலாம். முதல்ல நான் 2 பேட்சாக வறுக்க போகிறேன். கண்டென்ட் கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால அப்புறம் சரியாக சூடாகாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இது வெறும் ரசப்பொடி மட்டும் கிடையாது. இதை நம்ம நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன். இது நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சுக்கிட்டா 2 வருஷத்துக்கு பண்ண தேவையில்லை. ஏன் சூடு பண்ணுறோன்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மிளகு வறுப்பட்டது ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிளகாயை வறுக்கலாம். இந்த வளையல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாக இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். ரசப்பொடி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான ஐட்டம் தான் வேணும். ஆனால் அதை எப்படி பண்ணணும், அப்புறம் எப்படி எடுத்து வைக்கிறோன்றதுல தான் அது எவ்வளோ வருஷம் வரப்போகுதுன்றது இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், மிளகா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க 25 கிராம் ஜீரகம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கிறோம். ஜீரகமும் எடுத்து ஆற வச்சாச்சு. இப்போ பெருங்காயம் வறுக்கிறப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டில் வறுத்தா போதும். இப்போ மெயினான இன்க்ரீடியன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம காஞ்ச கருவேப்பிலை தான். நான் நல்லா கழுவி ஃபேன்லேயே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பண்ணால் உடையணும், ஃப்ரெஷ் ஆகல, இந்தளவு வறுக்கணும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே 2 நிமிஷம் இருக்கட்டும். வறுத்த ஐட்டம்லாம் இந்த மாதிரி ஃபேனில் ஆற வச்சுருங்க. இப்போ தொட்டு பார்த்தா நல்லா ஆறிடுச்சு. ஏன்னா மிக்சியில் போட்டால் மறுபடியும் சூடாகும். அதனால் நான் இப்போ வந்து 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு அப்புறம் இன்னொரு ரவுண்டு அரைக்கலாம். பல்ஸ்லேயே மேக்ஸிமம் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கோர்ஸாக வரும். ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சி முடிச்சிட்டேன். லைட்டாக வந்து அங்கங்கே பெப்பர் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து எப்படியும் நம்ம ரசத்தில் தான் போட போகிறோம். அதில் கொதித்து சரியாக வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் ஆற போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு பேட்ச் இருந்ததுலேயே அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டுமே இந்த மாதிரி அரைச்சி முடிஞ்சதும் அதில் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டோம் இல்லையா, அதனால் லைட்டாக கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப வைக்க வேணாம், ஏன்னா அந்த காரம் போயிடும். இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது வெறும் ரசப்பொடி இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எதுக்கு போடலாம் அப்படின்னா, நம்ம கல்லீரல் சமைக்கிறப்போ, அப்புறம் வந்து மட்டன் உப்பு கறி போடுறப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் போடலாம். பீஸா மேலே சில்லி ஃப்ளேக்ஸுக்கு பதிலாக இந்த ரசப்பொடி போட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.